அனைவருக்கும் வணக்கம். ஆவடி சர்க்கிளில் வீட்டு மனை வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அதுக்கு எதிரில் இருக்கிற பஸ் டெர்மினஸ்க்கும் இதிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய மனையே நம்மளுடைய வீட்டு மனை மட்டும்தான். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில் பதாகை அந்த ஏரியாவில் நம்மளுடைய வீட்டு மனை இருக்குது. இந்த வீட்டு மனையானது சிஎம்டி அப்ரூவ்டு பெற்று பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட கேட்டட் கம்யூனிட்டியோட ரொம்ப அமைதியான சூழலில், ஆனால் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது இதோட பெனிஃபிட். பக்கத்துலேயே ஸ்கூல், காய்கறி கடை, இந்த பேங்க், இந்த மாதிரி காலேஜஸ்க்கெலாம் கூட 1 கிலோமீட்டருக்குள்ளார இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய இந்த மனை இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோன்னு கூட பார்க்கலாம். பிஃபோர் இந்த மனை இந்த மாதிரி சைடு காங்கிரீட் எல்லாம் போட்டு அதுக்கு ஈக்குவலாக ரோடு ஹைட் பண்ணுறோம். ஹெவி மெஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த லேபர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த மனையை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறோம். முதல்ல அந்த தரையெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறோம். இந்த பிளாட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பஸ் ஸ்டாப் 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ 2 மினிட்ஸில் நம்ம பிளாட்டுக்கு வந்துட முடியும். மேலும் இந்த பிளாட்டில் நம்ம அந்த மனையை ஸ்ட்ராங் பண்ணுறதை பார்த்தோம். அந்த ரோடு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஹெவி மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறத இப்போ பார்த்தோம். மேலும் அதில் போடக்கூடிய ரோடு தார் ரோடு இல்லாமல் ஃபேவர் பிளாக் ரோடு பண்ணுறதுன்னு முடிவெடுத்தது காரணம் லாங் லைஃப் வரக்கூடியதாக இருக்கணும். ஸோ போட்டால் காலத்துக்கும் அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த என்ட்ரன்ஸ் பகுதியிலிருந்தே இந்த ஃபேவர் பிளாக் ரோடை நம்ம அமைச்சிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற இந்த பஸ் ஸ்டாப் 50 மீட்டர் தூரத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பை பயன்படுத்தி ஈஸியாக ரயில்வே ஸ்டேஷனை அடைய முடியும். அதுக்கு எதிரில் இருக்கிற பஸ் டெர்மினஸையும் பயன்படுத்தி எங்கே வேணால் போய் சேர முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த வீட்டு மனை யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 30 lakhs பட்ஜெட் இருக்கிறவங்க, 40 lakhs அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருமே இது வாங்க முடியும். இந்த பட்ஜெட்டில் இந்த சர்க்கிளில் இடமே கிடையாது. இதை மாதிரி பஸ் விட்டு இறங்கி 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் முதல்ல இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் பிளாட் சேல்ஸு க்ளோஸ் ஆகிற நிலமையில் இருக்குது. மினிமம் சைஸு 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள் கிடைக்கும். மேலும் திரையில் வர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீதி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றிகள்.